இங்க பாரு சசி, சும்மா பேச்சுக்கு பேச்சு சிவாவை அனாதை அனாதைன்னு சொல்லாத. உண்மையை தானடி சொன்னேன். சொன்னா என்னடி பண்ணுவ? உன் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சு முதுகெலும்ப எண்ணீர் வேண்டா. ஏய், இந்த ஏய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன்னோட கண்ட்ரோல்ல என்ன வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு சிவா இவ்வளோ பொறுமையா இருக்காருன்னா ஏன் தெரியுமா? அவர் எல்லா உறவுமா உன்னை பார்த்துருக்காரு. அதனால தான் ஒரு நண்பனா உனக்கு உண்மையா பாசமா இருந்ததுக்கு நீ நல்லா நன்றி கடன் செஞ்ச அவருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அவர் அனாதைன்னு சொல்றியே, அப்ப நீ யாரு? உனக்குன்னு யார் இருக்காங்க? இங்க நிறைய பேத்துக்கு எல்லாரும் இருந்து யாரும் இல்லாத அனாதையா தான் இருக்காங்க. பெரிய கோடீஸ்வரன் மமதியில திரியிறையே, நீ செத்தா உன்னை சுத்தி யார் இருக்காங்க? ரேகா, அந்த அனாதைக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஓவரா பேசுற நீ. டேய், நான் இருக்கும்போது அவர் எப்படிதான் அனாதை ஆவாரு? உனக்கு என்ன பித்தா பிடிச்சிருக்கு? நீதான் இனி இருக்க மாட்டேயில. இருக்க விடுவேனா நான்? நான் இந்த உலகத்துல இருக்கணுமா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ண முடியாது சசி.